இதுதான் மொத்த சந்திரமுகியோட கதை. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்த கேட்டுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோட 2 பேர் தான் கஜசேகரன் மற்றும் செங்கோட்டையன். ஆமாம், அன்னைக்கு யார் சண்டை போட்டாங்கன்னு சொன்னீங்க? பாண்டியன், சரவணன். அப்போது அவங்க தான் கஜசேகரன் மற்றும் செங்கோட்டையனா இருப்பாங்க. ஆனால் யார் செங்கோட்டையன் யார் கஜசேகரன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி? நான் செங்கோட்டையன், அவன் கஜசேகரன். எப்படிப்பா இவ்வளோ உறுதியாக நீ சொல்கிற? ஏன்னா ஏற்கனவே ஒரு சித்தர் உங்க 2 பேரோட ஜாதகமும் சரி, அப்படின்னா சரவணன் எங்க? அவன் வீட்டில் இருக்கான். அப்படின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா அவன் கஜசேகரன் ஆயிடுவான். சரி. ஏண்டா முதல்ல சந்திரமுகின்னு நீங்கள், அடுத்து வேட்டையன் நீங்கள், அதோட விட்டீங்களா? அடுத்து அவன் வேட்டையன் இல்லை செங்கோட்டையன் சொன்னீங்க. இப்போ எவன்டா புதுசாக கஜசேகரன்? அப்பா, இப்போ காமெடி பண்ணுற நேரம் இல்லை. வா சரவணன், மேலே இருக்க சந்திரமுகி அறைக்கு போய் பார்க்கலாம். இவன் ஏற்கனவே சந்திரமுகி, இப்போ சந்திரமுகி அறைக்கு வேற போய் பார்க்கணுமா? என்ன பண்ணுறது? வீட்டில் நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டாங்க. வீட்டில் மூத்த பிள்ளைன்றதுனால இந்த மாதிரி கொடுமை கஷ்டம் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. சந்திரமுகியே ஒன்றும் பண்ணிடாத, என்னையும் மேடுக்கிட்டு பண்ணிடாத. நான் இந்த கதையோட ஹீரோ, கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஊசரோட இருக்கணும். என்ன யோசனை? வா போகலாம். சரி வா. இருவரும் சந்திரமுகி அறைக்கு சென்றனர். சென்ற உடனேயே சத்யா சந்திரமுகியாக மாறிவிட்டாள். வாங்க கொழுந்தனா, கீழே இருக்க அறைக்கு போகலாம். இவன் என்ன கொழுந்தனாருன்றா? சந்திரமுகிக்கு கண்ணில்லை போல, என்ன பார்த்து கொழுந்தனாருன்றா? நீ தானே கஜசேகரன்? சந்திரமுகி நம்மளை கஜசேகரன்னு சொல்லுறா. சரி, இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இருவரும் கீழே இருக்கும் அறைக்கு செல்கின்றனர். டேய், யாருடா நீ? கஜசேகரன் ஆவியாக வந்து சரவணன் உடம்பில் பூருகிறான். செங்கோட்டையா, விடமாட்டேன்டா. அனைவரும் வீட்டுக்குள் நுழைகிறார். சரவணன் மற்றும் சத்யா சோஃபா மேல் அமர்ந்திருப்பதை அனைவரும் பார்க்கிறார். டேய் சரவணா, நாங்கள் போன வாட்டி என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? ஓய் சரண்யா, ஏன் இவன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான்? ஏண்டா சரவணா என்ன அடித்த? சரவணனா? கஜசேகரன். சந்திரமுகி அண்ணி மேலே உன் நிழல் போட்டால் கூட உன்னை கொன்னுடுவேன். வர துர்காஷ்டமி அன்னைக்கு உன்னை நானும் எங்கள் அண்ணி சேர்ந்து கொல்ல போகிறோம். இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது ராகவா செங்கோட்டையனாக மாறுகிறான். டேய், நீ சொன்ன அதே நாளில் உன்னையும் என் ஆசை காதலி சந்திரமுகியும் நான் கொல்றேன். டேய், நீ சரியான ஆம்பளையாக இருந்தா முதல்ல அதை செஞ்சு காட்டு, பார்க்குறேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நானும் சத்தியம் மேலே ரூமுக்கு போகணும். சரி சரி, வாங்க சாப்பிட போகலாம். என்ன ஆச்சு? ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு அம்மா மாதிரியே இருந்தேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தேன். சொல்லு, என்ன விஷயம்னு. அம்மா, சின்ன வயசுலேருந்து சரவணன் மாமானா எனக்கு பிடிக்கும். ஐ லவ் சரவணன். சரி சரி, முதல்ல அவன் கஜசேகரனாக இருக்கானா இல்லை சரவணனாக இருக்கானான்னு பார்க்கணும். சந்திரமுகி பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட நானே சொல்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூம்மா.
ஏய் ஏய் தேவி, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? சரி தூங்கு. குட் நைட்மா. தேவியும் லக்ஷ்மியும் தூங்கிவிட்டனர். பாண்டியன் பார்வதியிடம் பேசுகிறாள். பார்வதி அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா, என்ன முக்கியமான விஷயம்? ஆமாம், நேற்று எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன், ஆனால் யாரும் எதுவும் பேசலை. இப்போயாச்சும் சொல்லுங்க, எனக்கு என்ன ஆச்சு? அதை நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் இங்கே வா. இப்போ சொல்லு, என்ன விஷயம், என்ன ஆச்சு? சித்தையா, சந்திரமுகி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது முன் நடந்தது. அது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பல புறாங்களிலும் சொல்லப்படுறது என்ன, வேட்டை நின்றதாகவும் சந்திரமுகி மேலே கால் கொண்டதாகவும் இருந்தான். உங்க அண்ணனையும் செங்கோட்டையும் கொண்டிருக்கான். என்ன உலகிறார்? ஆமாம் ஆமாம், இது உண்மைதான். இது முழுக்க உண்மைதான். செங்கோட்டை சிப்பாய் இந்த தகவல் வந்து நம்மிடம் சொல்லுகிறேன். நாளைக்கே செங்கோட்டை என் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, என் நன்றி சந்திரமுகி மீது இருக்கிறேன். இன்னைக்கே கிளம்புகிறேன். கிளம்புகிறேன். முன்னா ஒரு நிமிடம் நீங்கள் கேட்டது கொண்டு வரப்பட்டது. சரி, அதுக்கு பிறகு விசாரிக்கலாம். முதலில் இந்த பிரச்சனை முடிப்போம். தஜசேகரன் டே செங்கோட்டையா, வாழ வெளியே. டே யாரா நீ? யாரும் வந்து என்னைய டேன்னு கூப்பிடுற? உங்க அண்ணனுக்கு வந்து உன்னைய டேன்னு கூப்பிடாம வேற அண்ணன் போயிட்டு அவனை டேன்னு கூப்பிடுறது தவறு செஞ்சது நீ. உனக்கு என் கையால தான் தண்டனை. நிறுத்து உன் பேச்சு. நீ யார் என்று கூறாமல் உன் பெயர் கூறாமல் பேசுகிறாய் என்றால் உன் பெயர் கூற பயமா அல்லது நீ யார் என்று கூற பயமா? பயமா? எனக்கு அதை கூட எனக்கு தெரிந்த முன்னிலோ வீரோ பேரு யாரும் முன்னிலோ பயம். இப்போது கூறுகிறேன், என் அண்ணன் குணசேகரனை கொண்டு அவன் தம்பி குணசேகரன் வந்திருக்கிறேன். முதல்ல உங்களுக்கு சாவு, அடுத்து எனக்கு விடுதலை. கடைசி மந்திரவாதி மேல டே நீ மீச வச்சாமி அதை முதல்ல செஞ்சு காட்டு. டே நீ முதல்ல சந்தை வாடா. ஒரு நிமிஷம் உன்னை நான் கொண்டு விட. நீ ஒன்று என் அண்ணன் தந்து கொள்றா. சரி இதோ போறேன்டா. டே எங்க அண்ணன் தங்க வெளியே வா. உன் பூசணி கொண்டு எங்க அண்ணன் கொண்டு செங்கோட்டை கொண்டு நீ வெளியே வரணும். டேய் உள்ள போகாதடா அண்ணி, இந்த கதை பார்க்க முடியல. இதுதான் மொத்த தங்கமதியோட கதை. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை கேட்குவாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோட என்னுடைய ரஜசேகரன் மற்றும் செங்கோட்டையன். ஆமா, அன்னைக்கு யாரும் சண்டை போறாங்கன்னு சொன்னீங்க. பாண்டியன் சரவணன். அப்போ அவங்க தான் ரஜசேகரன் மற்றும் செங்கோட்டையா இருப்பாங்க. ஆனா யார் செங்கோட்டையன் யார் ரஜசேகரன் எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி? நான் செங்கோட்டையன், அவன் ரஜசேகரன். எப்படிப்பா இவ்வளவு உறுதியா நீ சொல்ற? ஏன்னா ஏற்கனவே ஒரு சிலர். சரி அப்படின்னா சரவணீங்க அவன் வீட்டுல இருக்கான். அப்படின்னா சீக்கிரமா வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா அவன் ரஜசேகரன் ஆகிடுவான். சரி வேணா முதல்ல கண்டு முடியுங்க. அடுத்து வேட்டையன் நீங்க அது வரைக்கும் அதுதான் வேட்டை இல்லை செங்கோட்டையன் சொன்னீங்க. இப்போ என்ன புதுசாக ரஜசேகரன்? அப்பா இப்போ கம்ப்ளீட் பண்ண நேரம் இல்லை. இதுதான் நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை. நம்ம 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வர்றதுக்கான காரணமும் இதுதான். உனக்கு இன்னும் சந்தேகம்னா சரண்யா, கீதா இங்கே வாங்க. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? சொல்லுங்க பாண்டியன் அண்ணா, என்ன விஷயம்? என்கிட்ட சொன்னதை இவன்கிட்ட சொல்லுங்க 2 பேரும். ஆமாம் தம்பி, சிவாவே என்கிட்ட சொன்னான். அம்மா, நான் தான் நந்தினியை தள்ளி விட்டேன். ஆமாண்ணா, அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ஒன்றே பண்ணலை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ஆனால் அது சத்தியமாக இவ்வளோ பெருசாக ஆகும்னு நினைக்கவே இல்லை. இப்போயாச்சும் நான் சொல்கிறத நம்புறியா? நம்புகிறேன். இனி எந்த சக்தியாலையும் நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது. ஆஹா, நம்மள பிரிக்க முடியாதா? டேய் நீ சொன்னதை மறந்துட்டியா? என்ன நான் சொன்னது மறந்துட்டேன்? ஓ, உனக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன் கேளு. சரவணனா, கஜசேகரன் சந்திரமுகி அண்ணி மேலே ஒன்று நிழல் போட்டால் கூட உன்னை கொண்டுடுவேன். வர துர்காஷ்டமி அன்னைக்கு ஒன்று நானும் எங்கள் அண்ணி சேர்ந்து கொல்ல போகிறோம். அப்போது நீ செத்துடுவியா? இல்லை, நான் சாகுறேன். நீ செத்துட்டா 2 உயிர் போகும். எப்படி சொல்கிற? எனக்கு புரியல. நீயும் அவளும் தானே ஒரு கட்சி. அப்போது நீ செத்துட்டா அவள் தன் குழந்தனாரை கொன்ன என்னை கொல்ல வரமாட்டாளா? அப்போது நீயும் செத்து நானும் செத்து பிரயோஜனம் இருக்கா? இல்லை நான் அவளை கொன்னாலும் 2 பேர் சாவீங்க. அதுக்கு நான் சாவுறேன். உங்களோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. சரி, உண்மையிலுமே நான் தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் அப்படி பேசக்கூடாது. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கோவிலுக்கு போகணும். எதுக்கு கோவிலுக்கு போகணும்? முதல்ல இந்த பிரச்சனைக்கான வழி அவர் சொல்லுவார், அதனால தான் போகிறோம். சரி வா, சீக்கிரமாக போகலாம். என்ன ஆச்சு? சரவணன் கஜசேகரனா மாறிட்டானா? ஆமாம் ஐயா, கஜசேகரனா மாறிட்டான். நான் தான் சொன்னேனே சீக்கிரமாக போங்கன்னு. சந்திரமுகி நம்மளை விட வேகமாக இருக்கிறா. இப்போ சரவணன் எங்க? நான் தான் சரவணன். என்னாச்சு சாமி?
இருங்க சொல்லுறேன். நீங்கள் முதல் சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க. ஏன் சாமி? சந்திரமுகி உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தங்களை கொல்ல போகிறான். வா சீக்கிரம் போகலாம். ஏய் சரவணனை கூட்டிகிட்டு போகாத. வேகமாக போ. சரி நீ முதல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கோ. ஏய் சத்யா, பாம்பு வருது, தள்ளி நில்லு. சத்யாவா? சந்திரமுகி இப்போ உங்க எல்லாத்தையும் கொல்ல போற. ஏய் சத்யா, என்ன பண்ணுற? உன் குடும்பத்தை நீயே அழிக்க போறியா? என் குடும்பமா? இல்லை, அவன் குடும்பம், செங்கோட்டையன் குடும்பம். இல்லை சந்திரமுகி அக்கா, நாங்கள் கஜசேகரன் குடும்பம். அப்போ குணசேகரன் எங்கள் மாமா. நீ சொல்கிறதும் சரிதான். அப்போ இவன் என்ன நம்மளை பார்க்குறா? அப்போ நம்ம தான் சாக போகிறோமா? நீ இப்போ சாக போகிற. என்ன சத்தத்தையே காணோம்? தலை தனியாக போயிடுச்சா? இல்லை இல்லை, தலை என்கிட்ட தான் இருக்கு. சந்திரமுகி முதல்ல செங்கோட்டையனை கொல்லணும். என்ன சொல்லுற? எதுக்கு நான் செங்கோட்டையனை முதல்ல கொல்லணும்? முதல்ல நான் இவனை கொல்லுறேன். இல்லை, நம்ம குறிக்கோள் செங்கோட்டையனை கொல்றது தான். அதுக்கப்புறம் தான் இவனை கொல்லணும். சரி. டேய் பாண்டியா, என்னாச்சு உனக்கு? பாண்டியனா? செங்கோட்டையன். சோப்பா, இவன் வேற நேரம் கட்ட நேரம் தெரியாம செங்கோட்டையனா மாறிட்டான். டேய், கார் பள்ளத்துல உள்ள போகுதுடா. பாம்பு பாம்பு. என்னக்கா இவ்வளோ நேரம் பாம்பை வச்சு எங்கள் எல்லாத்தையும் கின்னுடுவேன்னு வீரமாக பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆச்சு? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் தான் சந்திரமுகின்னு சொல்கிறேன். நான் தான் சந்திரமுகியா? இல்லை, உங்கள் அக்கா தான் சந்திரமுகி. அப்படியா? அப்போ இப்போ நடந்தது எனக்கு ஏன் எதுவுமே தெரியல? அதான் நாங்களாம் சொல்கிறோம்ல, உங்கள் அக்கா தான் சந்திரமுகின்னு. சரிம்மா, எங்கள் அக்காவே சந்திரமுகியாக இருக்கட்டும். அங்கே கேமரா இருக்குதுல்ல, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் சந்திரமுகின்னு. சத்யா சொன்னால் கேளு. போதுமா, நானே அங்கே இருக்க கேமராவில் பார்க்குறேன். அப்போது நான் தான் சந்திரமுகி, ஆனால் சரண்யா தான் சந்திரமுகின்னு சொன்னீங்க. முதல்ல சந்திரமுகி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எனக்கு தெரியல நான் தான் சந்திரமுகின்னு. அப்புறம் அப்பா என்னை பார்த்து பயந்தார். அப்போ கூட தெரியல நான் தான் சந்திரமுகின்னு. தண்ணி குடித்ததுக்கப்புறம் எப்படி பெட்ரூமுக்கு போனேன்னு கூட தெரியலை. அப்போ கூட எனக்கு தெரியலை நான் தான் சந்திரமுகின்னு. இது எல்லாத்துக்கும் மேலே நைட்டு சோறு உடஞ்சி பொருள் பறஞ்சின்னு நீங்கள் அதெல்லாம் பண்ணது நானுன்னு தெரியலை. இப்படி எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ தெரியுது. இனி ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. இருந்தால் நானே உங்கள் எல்லாத்தையும் கொன்னுடுவேன். டேய் சரவணா, என்னாச்சு? கார் தண்ணியில் இருக்குது. சரவணனா? கஜசேகரன். டேய் சரவணா, உனக்கு என்ன ஆச்சு? நான் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு சாக போகிறேன். யாரும் என்கிட்ட வராதீங்க. ஏய் சத்யா, பைத்தியமா நீ? இல்லை, கிட்ட வராத, அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. அன்னைக்கு நீ வரல, அப்போ சித்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் நான் சாக தான் போகிறேன். சரி, நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் காது கொடுத்து கேளு. என்ன சொல்லு?
சித்தையா சந்திரமுகி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது முன் நடந்தது பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பல புறாங்களிலும் சொல்லப்படுறது என்ன வேட்டை நின்றதாகவும் சந்திரமுகி மேலே கால் கொண்டதாகவும் இருந்தான். உங்க அண்ணையோ செங்கோட்டையும் கொண்டிருக்கான். என்ன உள்ளார்? ஆமா இது உண்மைதான். இது முழுக்க உண்மைதான். செங்கோட்டையின் சிப்பாய் இந்த தகவல் வந்து நம்மிடம் சொல்லுகிறேன். நாளைக்கு செங்கோட்டையின் என் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல என் நன்றி சந்திரமுகி விடுதலை இன்னைக்கு கிளம்புகிறேன். முன்னா உங்களிடம் நீங்கள் ஏற்றது கொண்டு வரப்படுது. சரி அதுக்கு விசாரிக்கலாம். முதலில் இந்த பிரச்சனை முடிப்போம். தரிசனம் செங்கோட்டையா வாழ வெளியே. யாரா நீ யாரும் வந்து என்ன எனக்கு கூப்பிடுற? உங்க அண்ணனுக்கு வந்து உன்னையே எனக்கு கூப்பிடாம வேற அண்ணன் போயிட்டு அவனை எனக்கு கூப்பிடுறது தவறு செஞ்சது நீ. உனக்கு என் கையால தான் தண்டனை. எனக்கு தோன்றிய பேச்சு நீ யார் என்று கூறாமல் உன் பெயர் கூறாமல் பேசுகிறாய் என்றால் உன் பெயர் கூற பயமா அல்லது நீ யார் என்று கூற பயமா? பயமா எனக்கு அதோட எனக்கு தெரிந்த முடியல வீரம் பேர் யாரும் முடியல பயம். இப்போது கூறுகிறேன் என் அண்ணன் குணசேகரனை கொண்டு கொடுத்து அவன் தம்பி கிருஷ்ணன் வந்துகிறேன். முதல்ல உங்களுக்கு சாவு அடுத்து எனக்கு விடுதலை ஸ்டேஷன் மந்திரவாதி மேல நீ மீன் சொல்லாம அந்த முதல்ல செஞ்சு காட்டு. நீ முதல்ல சண்டைக்கு வர ஒரு நிமிஷம் உன்னை நான் கொண்டு விட நீ கொண்டு நன்றி தந்து கொள்றா. சரி இதோ போறா. எங்க அண்ணி தங்க வெளியே வா. உன் பூசனை கொண்டு எங்க அண்ணன் கொண்டு நீ வெளியே வரணும். உள்ள போகாதடா அண்ணி எனக்கு பார்க்க முடியல. இதுதான் மொத்த தங்கமதியோட கதை. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இருக்கும். உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோட இரண்டு பேர் மற்றும் செங்கோட்டையன். ஆமா அன்னைக்கு யாரும் சண்டை போறாங்கன்னு சொன்னீங்க. பாண்டியன் சரவணன். அப்போ அவங்க தான் கஜசேகரன் மற்றும் செங்கோட்டையன் இருப்பாங்க. ஆனா யாரு செங்கோட்டையன் யாரு கஜசேகரன் எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி? நான் செங்கோட்டையன் அவன் கஜசேகரன். இவ்வளவு உறுதியா நீ சொல்ற? ஏன்னா ஏற்கனவே ஒரு சிக்கல். சரி அப்படின்னா சொல்லுங்க அவன் வீட்டுல இருக்கான் அப்படின்னா சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. இல்லைன்னா அவன் கஜசேகரன் ஆகிடுவான். சரி இவ்வளோ நடந்துடுச்சா? சரி அதனால என்னையே சாவாதன்ற. அதனால நீ செத்தா உன்னோட 2 பேர் சாவாங்க. தான் அண்ணியை கொன்றதுக்காக கஜசேகரன் செங்கோட்டையனாக இருக்கிற பாண்டியனையும் கொல்லலாம். இல்லை இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து சரவணன் மாமா கூட சாகலாம். அதனால தான் சொல்கிறேன் நீ சாகாமல் இருக்கணும். நீ செத்தா உன்னோட 2 பேர் கண்டிப்பாக சாவாங்க. டேய் குமரா, எங்கள் அண்ணி சந்திரமுகியை அடிக்கிறியா? இதோ வரண்டா. அப்படின்னா சத்யாவை குமரன் அடிச்சிட்டான். சித்த சொன்னது போல் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போகலாம். ஆமாம் கார் தண்ணியில் தானே இருந்துச்சு, எப்படி ரோட்டுக்கு வந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல வீட்டுக்கு போகலாம். வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? குமரன் சத்யாவை அடிச்சிட்டான். எதுக்கு தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். சரி சீக்கிரமாக வீட்டுக்கு போ. ஓகே. வீடு வந்துருச்சு. சரி கீழே இறங்கு. ஓகே. சரவணன் மற்றும் பாண்டியன் இருவரும் வீட்டுக்குள் நுழைகின்றனர். வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே சரவணன் கஜசேகரனாக மாறுகிறான். வாங்க சரவணன் மாமா. சரவணன் இல்லை கஜசேகரன். எதுக்கு எங்கள் அண்ணியை நீ அடித்த? அது வந்து என்ன வந்து போய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணியவே நீ அடிப்ப? மாமா உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? எதுக்கு இப்படி குலுக்குறீங்க? கழுத்து விடுங்க காப்பாத்துங்க. போது நிறுத்து. எதுக்கு இவனை அடிக்கிற? இவன் தான் எங்கள் அண்ணியை அடித்தான். போதும் நிறுத்து. இவன் மட்டும் அடிக்காமல் இருந்தா இவ இந்நேரத்துக்கு உசுரோடவே இருந்திருக்க மாட்டா. அப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன சரவணன் அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் ரத்தம் வருது? என்ன நடந்திருக்கும்? அம்மா வீட்டில் பிரச்சனையா? நானும் பாண்டியனும் ஓடி வரோம். கண்ணா நல்ல வேலை சரவணனா மாறிட்டேன். என்ன சொல்லுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. நீ கஜசேகரனா வந்து குமரன் அடித்த. அப்படியா? சாரி குமரா, என்னை மன்னிச்சிடு. பரவாயில்ல மாமா. சூப்பர். அடேங்கப்பா, பண்ணு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணு. இன்னைக்கு தெரியாமல் அடிச்சிட்ட, நாளைக்கு அவனை தெரியாமல் கொண்டுடுவியா? கொண்டுட்டு என்ன சொல்லுவ? அப்படியா? சாரி எனக்கு தெரியாது அப்படி தானே சொல்ல போகிற? இல்லை சித்தி அப்படி இல்லை. டேய் ஆமாண்டா, அப்படித்தான் நீ சொல்லுவ. என்ன பார்வதி பைத்தியமாட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிற? என்ன பேசுகிறேண்ணா? உன் பையனை பற்றி தான் பேசுகிறேன். உன் பையனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை அடிப்பான். அப்படி தாண்டி அடிப்பான். உன் பையன் உடம்புக்குள்ளேயும் பேய் பூந்தா அவனும் அப்படி தான் என் பையனை அடிச்சிருப்பான். நீ என்னமோ பைத்தியமாட்டம் பேசிகிட்டு இருக்கிற? அம்மா குமரன் என்ன அடித்தாலும் நீங்களும் இப்படி தான் பேசுவீங்க. அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. டேய் நீ என்னடா என்ன திட்டுற?
டேய் குமரா, சும்மா இருடா. அவங்க என்ன தானே திட்டுறாங்க, திட்டிட்டு போட்டும். நான் பண்ண தப்புனால தான் அவங்க என்ன திட்டுறாங்க. டேய், நீ என்னடா என் பையனை திட்டுற? நீ சும்மா இரு. ஏய், நானும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன். இப்போ எதுக்கு அந்த சின்ன பையனை அடித்த? டேய், நீ யார் எங்கள் அக்காவை அடிக்க? டேய் காத்து, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை எப்படி தான் அடிக்கிறதா? நீ என் புருஷனுக்கு அண்ணாவாக இருந்தா அடிப்பியா? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஒரு பையனை கை நீட்டி அடிக்கிற? பாரு உன் பிள்ளைங்களை எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. வீட்டுக்கு மூத்த பொண்ணாக இருந்துட்டு எல்லாரையும் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. ஏய் பார்வதி, ஒரு சின்ன பையனை எதுக்கு அடித்த? உன்னால் பாரு எவ்வளோ பெரிய சண்டை ஆச்சுன்னு பார்த்தல. எந்த சின்ன பையனை அடித்தேன்? என்ன பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கேள்வியை நான் கேட்கணும். நான் எந்த பையனை அடித்தேன்? நீ சரவணனை அடிக்கலை. ஏங்க, நான் எதுக்கு தேவையில்லாமல் சரவணனை அடிக்க போகிறேன்? சரி, நம்ம பசங்கக்கிட்ட கேட்போமா? சரி கேளுங்க. ஆமாம்மா, நீங்கள் கூட சரவணன் அடிச்சிங்க, அதுக்கு அப்பா கூட உங்களை அடித்தார். என்ன சொல்கிற? ஆமாம்மா, நீங்கள் சரவணன் அடிச்சிங்க, நானே அதை பார்த்தேன். எதுக்கு இப்படி பொய் சொல்கிறீங்க? உங்களையே நான் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்தினேன். அப்புறம் நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்? சரி, என்ன நடந்துச்சின்னு தெளிவாக சொல்லு. அம்மா, இதுதான் நடந்துச்சு. அம்மா 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 சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் நானே ஸ்டென் ஆகி போயிட்டேன். நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே. ஆமாம், நான் கூட உன்னை அடித்தேன். இல்லை, நான் சிசிடிவி கேமரா பார்த்தா தான் நம்புவேன். சரி வா போகலாம். ஓகே, வாங்க போகலாம். பசங்களா, நீங்களும் வாங்க, எல்லாருமே போகலாம். அனைவரும் சிசிடிவி கேமராவை பார்த்தனர். எங்க பாருங்க, சந்திரமுகி தான் அடிக்கிறா. அடி பைத்தியம், சந்திரமுகி அடிக்கலை. பின்ன நீ தான் சந்திரமுகியாக மாறிட்ட. என்ன சொல்லுறீங்க? என்ன சொல்லுறேண்ணா, நீ தான் சந்திரமுகியாக மாறிட்டேன்னு சொல்கிற. அப்படின்னா அப்படின்னா அம்மா சந்திரமுகியாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு எதுக்கு இத்தனை வாட்டி அப்படின்னான்றீங்க? நோ, இல்லை. பார்வதி அனைவரிடமும் நான் சந்திரமுகி என்று கூறுகிறாள்.